ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலக் பன்னீர் மட்டர் மசாலா. இது கீரையில் பன்னீரும் பட்டாணியும் போட்டு செய்கிற மசாலா. இது நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இது ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கும் நல்ல ரெசிபி. இது செய்கிறது எப்படின்னா, அரைக்கட்டு பாலக்கீரை, பாலக்குங்கிறது பசலைக்கீரை, அதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையிலேருந்து தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி போட்டு இப்போ நல்லா ஒரு முக்கால் வேக்காடான போதும். வெந்துருச்சு கீரை. இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும், தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் 200 கிராம் பன்னீரை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பட்டர், அதே பேனில் கொஞ்சம் பட்டர், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். இது வணக்கினதும் ஒரு அரை சைஸ் தக்காளி போதும். நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இதுவும் வணக்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, இப்போ சீசனுங்கிறனால ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். அதுவும் போட்டு ஒரு கையளவு போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். அப்புறம் ஆற வச்ச கீரை, அது கூட 2 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகா நல்லா காரங்கிறதுனால 2 சேர்க்குறேன். இதுக்கு வேறு எந்த காரம் நம்ம சேர்க்குறது இல்லை. அதையும் அரைச்சி எடுத்து இதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல்லு போகிற வரை வணக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வணக்குங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கி கொஞ்சமாக தண்ணி, இப்போ நம்ம கீரை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பன்னீர் ஃபுல்லாக நம்ம இப்போ சேர்த்தாச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி. இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் சேர்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் பாலாடை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலாடை ஒரு 2 ஸ்பூனும், அது கூட கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்ல சுவையான பாலக் பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு, காலையில் சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.